இந்த நாள் புதிய நாள். இதனவர் புதிய நாள்னு விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் புதிய நாள். இதை போல அந்த நாள் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த நாளிலும் நான் வந்திருப்பது கர்த்தருடைய சமூகம். ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் போகணுமா, சபைக்கு போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாம் வந்திருப்பது கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். பாட போகிறோம், துதிக்க போகிறோம், எல்லாம் சரிதான். கர்த்தருடைய சமூகம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. எனவே நாம் நிற்பது எங்கே வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்ற 100க்கு 100 இந்த புரிதலோட ஒரு தெளிவோடு நாம் கூடி வர வேண்டும். அப்படி கூடி வருகிறவர்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று உலகம் முறை கொண்டாடிட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று எல்லாமே வேதத்தின் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை இயேசுனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் தான் என்ன செய்யும்? நிறைவேறும். எதுவுமே தற்செயலாய் நடப்பதில்லை, விபத்தாயும் இருப்பதில்லை. எனவே இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் நடக்கும்போது அவர் இந்த முழு உலகத்திற்குமான அந்த ரட்சிப்பை அவர் சிலுவையிலே சம்பாதிக்க போகிறார். அந்த சிலுவையில் அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை அவர் சுதந்திரிக்கு முன்பதாகவே அவர் பவனி சென்றார். என்ன பவனி தெரியுமா? வெற்றி பவனி சென்றார். அதுதான் ஓசன்னா. அந்த எருசலேம் மீதில் அவர் நடந்து சென்ற அந்த பாதை. உலகத்தில் வெற்றியை எப்பொழுது கொண்டாடுவார்கள் என்றால், வெற்றி பெற்ற பின்பு கொண்டாடுவார்கள் இந்த உலகத்தில், முழு உலகத்திலையும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மட்டும் எப்படி செஞ்சார்னா, யுத்தத்திற்கு முன்பே வெற்றியை அறிவித்தார். வெற்றியை அறிவிக்கும்படி சிறு பிள்ளைகள், பாலகர்கள், ஜனங்கள், கபடற்ற, நல்ல கவனிங்க, கபடற்ற ஜனங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் மூலமாய் தன்னுடைய வெற்றியை அவர் அறிவித்தார். அதனுடைய முகாந்தரம் தான் இந்த பவனி. சும்மா ஏதோ ஒரு பவனி அப்படின்லாம் கிடையாது. இது வெற்றி பவனி. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை அறிவிக்கும் முகமாகத்தான் அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு உன்னதத்தில் கர்த்தருக்கு மகிமை ஓசன்னா என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட மகிமையின் ராஜா நம்மத்திலே அவர் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் சேவிக்கிறோம், அவரை நாம் உயர்த்துகிறோம். சங்கீத புஸ்தகம் 149 2. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். பாருங்க, அந்த உலகத்தில் களிகூறுதல் மகிழ்ச்சி எல்லாரும் விருப்பம். ஆனால் எங்கெங்கெல்லாம போகிறாங்க, கரெக்டாக எங்கெங்கெல்லாம போய் மகிழ்ச்சியாக இருக்க டூர் போகிறாங்க, கேளிக்கை விடுதிகளுக்கு போகிறாங்க, இப்படி தனக்கு இஷ்டமான காரியங்களை செஞ்சு மகிழ்ச்சி கிடைக்கும் போகிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் கிடையாது. தன்னை உண்டாக்கினவர்கள் என்ன செய்யணும்? மகிழணும். செல்ஃபோனை வச்சு நம்ம என்னெல்லாமா பார்த்து அதில் சந்தோஷம் கிடைக்கணும் என்ன? ஆனால் வசனம் சொல்கிறது, தன்னை உண்டாக்கினவரில் மகிழ வேண்டும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அங்கதான் களிகூறுதல், அங்கதான் மகிழ்ச்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மகிழ்ச்சியை விட்டுட்டு எங்கெல்லாம என்ன செய்கிறாங்க?
இளையகுமாரன் தகப்பனோட மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு எங்கே போனான்? சொத்தம் வாங்கிட்டு போனான். கடைசி அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சா? இல்லை. வேதம் நமக்கு உன்னதமான புத்தகம், ஒப்பற்ற புத்தகம். இதில் அவ்வளவு பிரச்சனைக்கும் விடுதலை இருக்குது, சுகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாமே அந்த வேதத்துக்குள்ள இருக்குது. ஆனால் இதை மட்டும் நம்ம படிக்க மாட்டோம். படித்தா அது ஒரு மருந்து புத்தகம் மாதிரி படிக்கிறோம். அதுதான் அது பிரச்சனையே. இப்படி மருந்து சாப்பிட்டா எப்படி? அது வேலைக்கு காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, அல்லது நைட் ஒன்று, அல்லது வாரத்துக்கு ஒன்று, அப்படி படிக்கிறோமே தவிர இது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு, எங்கேயுமே கிடைக்காத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தான் அந்த வேதத்தை கற்று நம்ம கொடுத்துருக்குறேன். நம்முடைய கரங்களில் இது கிடைத்திருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்படி வேதம் கையில் கிடையாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, தேவனை தேடுறவங்க இருந்தாங்க. சரியா? எனவே நம்ம யாரில் மகிழ்ச்சணும்? தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். சங்கீதம் 24 8 படிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும். அப்போ நாம் யாரில் மகிழ்கிறோம்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவரில் மகிழ்கிறோம். சரியா? அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உயருங்கள். அப்போ மகிமையின் ராஜா இப்பதான் உட்பிரவேசிப்பார். எப்போ? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த மகிமையின் ராஜா தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்தார். சரியா? பூமியில் வந்து அவர் எருசலேம் வீதியில் அவர் கடந்து சென்றார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. பாருங்க, நம்ம இவரில் களி கூற வேண்டும். ஆனால் மனுஷனுடைய இருதயமெல்லாம் எதில் களி கூறுது? பணம், பெயர், புகழ். என்ன? பணம், பெயர், புகழ். இதுல கை வச்சா அவங்களுக்கு எப்படி என்ன ஆயிரும்? புஷ்ன்னு நுழைஞ்சிரும். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளை எதுல களி கூறுவான்? தன்னை உண்டாக்கினவரில் களி கூறுவான், தன்னை ரட்சித்தவரில் களி கூறுவான். அப்படிப்பட்ட களி கூறுதல் தான் மெய்யான களி கூறுதல். அதை அவனை விட்டு என்ன செய்ய முடியாது, எடுத்து போடவே முடியாது, அவனை விட்டு பிரித்து போடவே முடியாது. அப்படிப்பட்ட களி கூறுதலை 6ஆம் வசனம் படிங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து செந்தது. பாருங்க, அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற எல்லாரும் அவரை தேட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் அவரை தேட மாட்டார். அவர் தருகிறவர்களுக்காக அவரை தேடுவார்களே தவிர அவருக்காய் அவரை தேடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. எனவே நாம் யாராக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு பூமியில் வந்திருக்கும்போது அவரை தேடி அநேகர் வந்தார்கள். அவரையே தேடி வந்தவர்கள் இல்லை, அவர் தருகிறவர்களுக்காக நிறைய பேர் தேடி வந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்னா கர்த்தருக்கு மட்டும், கர்த்தருக்காகத்தான் காத்திருப்பாங்க. அவர் எதுக்காக இல்லை. அவங்க யாருன்னா அவரில் தான் மகிழ்வாங்க. அவர் தருகிறவைகளில் இல்லை, இந்த உலகத்தில் உள்ளவைகளில் இல்லை, அவரிலே அவர்கள் மகிழ்வார்கள். அவர்களுக்கு தான் அந்த சங்கீதத்தில் வாசிங்களா, சாந்த குணமுள்ளவர்களை எதனால் அலங்கரிப்பார்? பணத்தினால் அலங்கரிப்பார், புகழினால் அலங்கரிப்பார். அப்படின்னா இருக்கு. இப்போ சாந்த குணம், இந்த பூமியை விட்டு போன பிறகு சாந்த குணத்தை நம்ம வாங்க முடியுமா, பார்க்க முடியுமா? பணத்தை சம்பாதிக்கலாம், புகழை நீங்கள் சம்பாதிச்சிடலாம், உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சம்பாதிச்சிடலாம். ஆனால் சாந்த குணத்தை மட்டும் என்ன செஞ்சாது? சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? இப்போ ரட்சிப்புக்கும் சாந்த குணத்துக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. அதை பிரிக்கவே முடியாது. ரட்சிப்பு எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்கும்?
ரட்சகர் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு என்ன குணம் உண்டு? சாந்த குணம். இந்த உலகத்தில் தேவன் மதிக்கிற, தேவ பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்னது இருக்கணும் சொல்லுங்க? சாந்த குணம். இந்த சாந்த குணத்தை பார்க்க முடியுதா? எங்கேயோ இல்லை, நமக்கு தான். நீங்கள் வந்தோடனே மற்றவங்களை யோசிக்கவே செய்யாதுங்க. தயவு செய்து மற்றவங்களை யோசிக்கிறதுக்கு நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன். நமக்குள்ள அந்த சாந்த குணம் இருக்கான். அவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொன்னார், எருசலேமுக்கு போகும்போது, மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம். எங்கே போங்க? எங்கே போச்சுனாரு? கிராமத்துக்கு போங்க, பட்டணத்துக்கு போச்சு இல்லை. அப்பமாய் எண்ணப்படுகிற கிராமம் தான். டவுனுக்கு எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா, அவர் எங்கே போகிறாரு? கிராமத்துக்கு போங்க. அங்கே ஒரு கழுதையையும் அவைகளை அவிழ்த்து. அப்போ அவர் சூஸ் பண்றாரு பாருங்க. ராஜானா எதைத்தான் சூஸ் பண்ணுவாங்க? குதிரை. ஆனா நம்முடைய ராஜா, மகிமையின் ராஜா எதை சூஸ் பண்றாரு? கிராமம். அது கிராமத்தில் உள்ள கழுதை. மனுஷன் எதெல்லாம் அற்பமா என்றானோ அதை தூக்குவார். டவுன்லையும் கழுதை இருக்கு இருக்கு தெங்காசியில் இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். எப்படி பாருங்க, அந்த கிராமத்தில் உள்ள கழுதைக்கு நாகரிகம் தெரியாது ஐயா. பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராமத்தில் வாழ்றவனுக்கு ஏதாவது நாகரிகம் தெரியுமா? நாகரிகம் தெரியாது. பாருங்க, ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ற பாருங்க. கழுதையை காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க. பாருங்க, ஆண்டோடைய பணி, ஆண்டோடைய வேலை அப்படின்னா என்னதான் தேவை? கழுதை தான் தேவை. குதிரை அவருக்கு தேவையில்லை. நம்ம யாரா இருக்கணும்? கழுதையா தான் இருக்கணும். கழுதைக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஒரு மரியாதையும் இருக்காது. இவங்கெல்லாம் மரியாதை. அவர் பார்க்கிற விதமே வேறங்க. அவர் பார்க்கிற இயேசுனுடைய பார்வையே வேற, இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேற. அடுத்தாப்புல சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் மிகவும் களிகூறு. நீ களிகூறு மாத்திரம் இல்ல, மிகவும் களிகூறு. கம்பீரி வருகிறார். அவர் நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். எப்படி உள்ளவர்? இப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இந்த வாழ்க்கையில நீதி இருக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இதெல்லாம் பேச முடியல, பார்க்கவும் முடியல. சரியா? நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் ஏறி வருகிறவர். குதிரை மேல போறவர் கிடையாது. நீதி உள்ளவர், அடுத்து ரட்சிக்கிறவர். அப்போ ரட்சிக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்ட ஒருவனை ஏன் செஞ்சுவாரு? ரட்சிப்பார். வியாதியிலிருந்து ரட்சிப்பார். எப்படி? கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டுச்சு, அங்கே என்ன செய்தாரு? அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டாக்குனார். அங்கதான் திராட்சை ரசம் மாறிச்சு. அவங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. கல்யாண வீட்டு நீங்கள் நடத்தி பார்த்து சாப்பாடுலாம் நம்ம போகும்போது அந்த பிரச்சனையே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை நினைச்சாது தெரியாது. எனவே ஒரு வியாதிப்பட்டவனுக்கு தான் அந்த வியாதியினுடைய கஷ்டம் நிச்சயம் தெரியும். எனவே பிரியமானவர்களே, அவர் ரட்சிக்கிறவர். அடுத்து தாழ்மை உள்ளவர். அட்ரஸ் பாருங்க, அவருக்கு என்ன அட்ரஸ்? தாழ்மை உள்ளவர். அவரை சேவிக்கிற நாமுக்கும் இந்த 3 அட்ரஸ் இருக்கும். நீதி, மற்றவங்களை என்ன செய்யணும், எப்படி காப்பாற்றலாம், எப்படி அவங்களுக்கு பிரச்சனைக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பேசி அவங்கள பயங்காட்டி விட்டுருவாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னும் அச்சத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அப்படி அவங்களுக்கு இப்படி, இவங்களுக்கு இப்படின்னு சொல்லி பயங்காட்டு.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களை என்ன செய்வாங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய, அப்படி ரட்சிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யணும்? அந்த வாயிலிருந்து வாருகிற வார்த்தை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரணும். மற்றவங்களை ரட்சிக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பேசணும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அடுத்து தாழ்மை உள்ளவர். ஒரு ராஜா ஆனால் இன்னொரு தாழ்மை உள்ளவர். அடுத்து இதைத்தான் மத்தேயு 21:4 வரும். மத்தேயு 21:4. இதோ இதோ என் ராஜா, அப்படிதான் இருக்கு. ராஜா இருக்கா, என் ராஜா இருக்கா? என் ராஜா சீயோன் குமாரத்தி. பாருங்க, சீயோன் குமாரத்தினா என்ன? இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நான் போகிற இடம் எங்க? சீயோனுக்கு போகிறோம். சீயோன் குமாரத்தின் மட்டும் அந்த பூமியில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து அவங்க தேவனற்று போயிடுவாங்க. ஆனால் இந்த பூமியில் சீயோனை சார்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருந்தாலும் யார் கிடையாது? உலகத்துக்குரியவங்க கிடையாது. அப்போ நம்ம யாருக்குரியவர்கள்? சீயோனுக்குரியவர்கள். சரியா? பெரிய பெரிய பணக்காரனெல்லாம் பார்க்கும்போது நிற்கக்கூடாது. வசதியானவங்களை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடாது. நாம் யாரு? சீயோனுக்குரியவர்கள். இந்த சிந்தை நமக்கு எப்போதும் இருக்கணும். பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தை யாருக்கும் எங்குள்ளவங்க இது எப்போதும் இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் நான் மற்றவங்களை சீயோனுக்கு கூட்டு போகணுங்கிற சிந்தை நமக்கு இருக்கும். சரியா? நம்ம மற்றவங்களை எங்கே கூட்டு போகணும்? சீயோனுக்கு கூட்டு போகணும். அடுத்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எதனால் நடந்து? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டு. அப்போ என் வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலன்னு சில நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடக்கலை. எல்லாமே தேவன் ஏற்படுத்தின தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்டவைகள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னால் நம்ம யாரை பார்த்தும் நம்ம மேலையும் பார்க்க மாட்டோம், நம்ம மற்றவங்களை நினைச்ச மாட்டோம், கீழையும் பார்க்க மாட்டோம். ஏன்னா என் கர்த்தர் எனக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நான் யாரு? சீயோன் குமாரத்தி. நான் சீயோனுக்குரியவன், இந்த பூமிக்குரியவன் அல்ல. இந்த பூமிக்குரியவன் அல்லவே அல்ல. அந்த கழுதைக்கு தெரியுமா இந்த கழுதை மேலே கர்த்தர் போவார்னு? தெரியுமா? தெரியாது. அந்த பிளான் யாருடைய பிளானு? பிதாவினுடைய பிளானு. இதே மாதிரி தான் நானும் நீங்களும் யாருக்குரியவர்கள்? சீயோனுக்குரியவர்கள், பிதாவுக்குரியவர்கள். பிதாவின் திட்டத்தின்படி தான் அந்த கழுதையின் மேலதான் நம்ம யார் உட்கார்ந்துருக்கா? யார் உட்கார்ந்துருக்கா? கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. யார் உட்கார்ந்துருக்கா? உங்களால் உணர முடியுதா? நீங்க உங்களுக்கு இருக்க பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போராட்டத்தையும் தூக்கி சுமக்க தவிர, எப்படி உங்க பிரச்சனையும் போராட்டத்தையும் சூழ்நிலையும் தூக்கி சுமந்து சுமந்து தவிக்கிறீங்களே தவிர நீங்க யாரை சுமக்கணும்? இயேசுவை சுமக்கணும். இயேசுவை எப்போதும் சுமக்கணும். சரி, இயேசு அந்த கழுதை மேலே வந்தார்ல, அந்த கழுதைக்கு வெயிட் இருந்துச்சா? இயேசு இத்தனை கிலோ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இருந்தோம்னா கிட்டத்தட்ட 78-80 கிலோ இருப்பேன். அந்த கழுதை மேலே உட்காந்தா அந்த கழுதைக்கு இந்த வெயிட் தெரியும். இயேசு உட்கார்ந்தா அந்த கழுதைக்கு வெயிட் தெரியுமா? என்ன ரொம்ப யோசிக்கிய? இயேசு யாருக்குமே பாரமா இருக்க மாட்டார். நல்லா புரியும். தண்ணியில் நடந்தார்ல, வெயிட்டா அந்த பண்ண நினைஞ்சிருக்கும், இங்கிருக்கும் இல்லையா? இயேசு யாருக்குமே பாரமா இருக்க மாட்டார். இதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. இதுதான் தாழ்மையின் அடையாளம். அப்போ நம்மளால யாருக்கும் என்ன இருக்கக்கூடாது? பாரம் இருக்கக்கூடாது. இயேசு யாருக்கும் பாரமாய்
இருக்க மாட்டார். நமக்குமே அவர் பாரமாக இருக்க மாட்டார். இயேசுவுக்கு ஊழியம் செய்வதோ இயேசுவை ஆராதிக்கும் போதோ நமக்கு என்ன இருக்காது, பாரமே இருக்காது. அப்படி பாரப்படுத்தினா நம்ம இயேசுவை சுமக்கலன்னு அர்த்தம். இயேசுடைய ஊழியத்தை செஞ்சா நமக்கு என்ன இருக்காது, பாரமே இருக்காது. கழுதையும் அது மேலே அவ்வளவு பாரத்தையும் சுமக்கிறதுக்காக அந்த கழுதையை கூட்டு வர்றாரு. என்ன அதாவது அவர் சொன்னார், நான் சாந்தமும், அடுத்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இயேசு வந்தாருன்னா என்ன உண்டு, இளைப்பாறுதல். பணம் வரும், சொத்து வரும், சுகம் அது வரும், இது வரும், இல்லை என்ன வரும், ஃபர்ஸ்ட் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்கு முன்னாடி என்ன வரும், சாந்தமும் மனத்தான். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய சொத்தே என்ன தெரியுமா, சாந்தமும் மனத்தாழ்மை. இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் முக்கியம். நீங்க நோக்கி அவர்கிட்ட கேட்டு பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த மகிமையை நம்ம பார்க்கலாம், அந்த மகிமையை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எனவே அந்த மகிமையின் ராஜா, அந்த சங்கீதம் 25:24 ஆர்ப்பணிங்க, தேடி. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும், தேடணும், அடுத்து விசாரித்து, இதெல்லாம் தேடணும். அவருடைய சமூகத்தை நாடுகிற, வேற எதுவுமே தேடக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் போதும், நம்முடைய சமூகம் மட்டும் போதும். இதுதான் நம்முடைய வாஞ்சியாகவும் விருப்பமாக இருக்கும். நம்முடைய ஜெபமே இதுவாக தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார். அடுத்து அவர் வல்லமையும். இப்போ ஏசு யாரு, மரித்தவனும் உயிரோடு இருக்கிறாரு. யாராவது செஞ்சாங்களா, இந்த ராஜா செய்ய முடியுமா? ஆனால் அவருடைய கேரக்டர் புரிஞ்சு சாந்தமும் மனத்தாழ்மையும். அடுத்து அவரே, அவரும் அல்ல, அவர் மட்டும்தான் மகிமையின் ராஜா. மத்தேயு 21:7 படிங்க. ஏற்றினார்கள். பாருங்க சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு. இப்போ கழுதைக்கு முன்னாடி என்ன வருது, இப்போ இயேசுவை சுமந்தால், இயேசுவை சுமந்தால் மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆனால் மரியாதைக்காக இயேசுவை சுமக்கக்கூடாது. எதுக்காக சுமக்கக்கூடாது, இயேசுவுக்காக இயேசுவை சுமக்கணும் தவிர மரியாதைக்காக இயேசுவை செய்யக்கூடாது, சுமக்கக்கூடாது. இயேசு ஊழியம் செய்யக்கூடாது. மரியாதைக்காக, கனத்திற்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கூடாது. வரலாம், வரும், கண்டிப்பாக வரும், ஆண்டவர் அதை செய்வார். ஆனால் அதற்காக நாம் அதை செய்யவே கூடாது. ஆனால் அவரை சுமக்க வேண்டும். அடுத்து 21:9 படிங்க. ஓசன்னா. ஒரு கூட்டம் அவர் உன்னதமான தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். சரியா, அவருக்கு மகிமையை செலுத்தினார்கள். இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமா கர்த்தரை ஆராதிக்காங்க. எல்லாருமா, எத்தனையோ பேர் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்காரு. எல்லாருமா கர்த்தருக்கு துதி செலுத்துறாங்க. எல்லாரையும் தான் ரட்சித்திருக்கிறாரு, எல்லாருக்காக தான் ரட்சணம் செஞ்சிருக்காரு. ஆனால் எல்லாருமா அவரை போடுறாங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறாங்க, அவர் உயர்த்துறாங்க, அவர் அறிவிக்கிறாங்க, அவர் சுமக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, இப்படி ரெண்டு கூட்டம் இருக்கும். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கணும், நாம் எந்த கூட்டத்தில், இதை நாம் தான் முடிவு. இதை நமக்கு ஒரு சுய சித்தம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நாம் சீயோனுக்குரியவர்கள். சொல்லுங்க, சீயோனுக்குரியவர்கள். சீயோனுக்கு போன பிறகு தான் சீயோனை பற்றி தெரியும். இங்கே இருக்க வரைக்கும் இது தெரியும். இப்படி லோகத்து கொண்டாடிக்கு இது பெருசாக தெரிஞ்சு, ஒரு நாள் கண்ணு முன்னாடி அது இருந்துச்சு, பற்றி இருந்துச்சு. எனவே சீயோன் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அடுத்து இவர் யார், இவர் யார், இவர் மகிமையின் ராஜா. இவர் தான் பூமியை சிருஷ்டித்தவர். நமக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறவர் அவர் தான். நம்மை தாங்குகிறவர் அவர் தான். நம்மை நடத்துகிறவர் அவர் தான்.
ஆனா இவர் யார் என்று கேட்கிறார்கள். இவர் யாரு பாருங்க. அடுத்து எப்படி இவர் யாரு? தீர்க்கதரிசி ஆகிய இயேசு பாருங்க. ஆனா இவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். இவருக்கு கிடைச்சது தீர்க்கதரிசி என்ற ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான். எப்படி நமக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னா நம்ம எப்படி நினைக்கும்? நமக்கு உரிய மரியாதை கிடைக்கல ஒரு இடத்துல அப்படின்னா நம்ம நினைக்கணும், நான் யாருங்கிறத எப்படியாவது காட்டிடணும். ஆனால் இயேசு அதை குறித்து என்ன செய்யல. இதுதாங்க அவரை பின்பற்றி நடப்பதனுடைய வாழ்க்கை. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது அவர் என்னோட கூட நல்ல பழக்கமானவர், நல்ல மாவட்ட அதிகாரியாக இருந்தவர். அவர் என்னை அவருடைய நண்பருக்கு என்னை அறிமுகப்படுத்தார். எப்படி அறிமுகப்படுத்தினார்னா, இவர் டெப்டி ரிஜிஸ்ட்ராராக ரிட்டையர்ட் ஆனவர், டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவங்க சரியாக கவனிக்கலாம். அவன் 2ஆம் தரம் அதை என்ன சொல்லார், அவர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நான் நினச்சிக்கிட்டேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு இதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது, கிடையவே கிடையாது. அவரே தன்னை தீர்க்க தரிசனம் எப்படியாவது நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவர் தன்னை என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ 4 பேர் மத்தியில் நம்மளை அவங்க சரியாக விளங்கி கூடாமல் கூட நடந்துக்கலாம். ஆனால் அது நம்மளை என்ன செய்யுது, காயப்படுத்துது. நம்மளை என்ன செய்யுது, காயப்படுத்துது. ஆனால் இந்த மகிமையின் ராஜாவோ கூட இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருமா, நானே எருசலேமிலே தீர்க்க தரிசின்னு சொன்னாங்க, ஆனால் நான் என்ன செய்யலை, நான் வருத்தம் படலை அல்லது ப்ரூவ் பண்ணவும் விரும்பலை, நான் மனம் முன்படவும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்த மத்தியெல்லாம் இதுக்கு சார்ந்த குணம். இது என்ன தேவை, இதுதான் சார்ந்த குணம். இப்படிப்பட்ட சார்ந்த குணங்களை ரட்சிப்பினால் என்ன செய்கிறார், அலங்கரிக்கிறார். இது யாருக்கு தான் விளங்கும் அப்படின்னா, சீயோனுக்காரர்களுக்கு தான், சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு தான் இது விளங்குமே தவிர இந்த பூமியில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, இது விளங்காது. இந்த பூமியில சீயோனை சார்ந்த ஜனங்களும் வாழ்றாங்க, இந்த கீழான ராஜ்யத்தை இந்த மண்ணுக்குரியவர்களை தேடி வாழ்கிற ஜனங்களும் வாழ்றாங்க. ஆனால் இயேசு பரத்திலிருந்து வந்தவர், அவருடைய சிந்தையெல்லாம் பிதா, சீயோன், தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய சிந்தை இதில் தான் இருந்தது. எனவே இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னார். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது, இடுக்கமும் நெருக்கமுமானது. இதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னா அப்போ நடப்பாங்க, கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். ஆனால் கடல் கூட்டமான ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார், மீனை கொடுத்தார், எத்தனையோ பேர் சுகமானாங்க. ஆனால் சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் சுகம் கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மை அவர் வேல்யூ பண்ணுறது தான். எனவே அவர் சொல்லாரு, அவர் என்ன சொல்லாருன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அது என்னது, கோதுமை மணி, பதறல, மணிதான். மணி என்ன செய்யணும், சாகணும். செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கோதுமை மணிங்கிறது என்ன தெரியுமா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சுயம், நான் அப்படிங்கிற அந்த காரியம், அது எல்லாருக்கும், எனக்கும் ரொம்ப இருக்கு, எனக்கும் ரொம்ப. இது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன இருக்கும், அந்த சுயம் இருக்கும். அப்போ அது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்து, தன் ஜீவனை அப்போ 2 காலம் இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு காலம்,
அது நித்திய ஜீவகாலம். அப்போ நித்திய ஜீவகாலத்துக்காகத்தான் இந்த பூமியில் வாழ்கிறோம். டெம்பரவரியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். டெம்பரவரி வந்து கோழி முட்டைக்குள்ள இந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் இருக்கு. அது குறிப்பிட்ட காலம் அது தாயினுடைய கோழியினுடைய சூட்டில் உட்காரும்போது என்ன வருது, ஒரு குஞ்சா வந்துடுது. அந்த 21 நாளில் அது குஞ்சா மாறலன்னா கோழி முட்டை. அது சூட்டில் இருந்தால் சூட்டில் இருக்கும்போது ஹீட்டாக தான் இருக்கும், இதமாக இருக்காது. ஃப்ரிட்ஜுக்கில் இருக்கிறதுக்கும் கோழிக்கடியில் இருக்கும் பேசவே இல்லையா? இது மாதிரி ஆண்டோடைய பாதத்தில் இருக்கும்போது அந்த உலகத்தில் உபத்திரவம் துன்பம் பாடு எல்லாம் வரும். பொறுமையாக இருந்தோம்னா நித்திய ஜீவகாலமாய். இதெல்லாம் இயேசு எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கல, எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கல. எனவே நமக்கு அதை கற்றுக் கொடுப்பாரா? நாம் அந்த நாட்களில் இருந்தோம்னா இப்படி நம்மகிட்ட பேசியிருப்பாரா? நம்ம விளங்கி இருப்போமா? அடுத்து எத்தனை பேர்? ஒருவன் எனக்கு என்னை பின்பற்ற. என்னை எந்த பாஸ்டரையும் பார்க்காத, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காத, என்னை பின்பற்ற கடவன். இப்போ பார்த்தோமே, இயேசுவை பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவரா? சாந்தமாக இருந்தார். தான் பேர் தன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு தீர்க்கதரிசி கலிலேயிலிருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக வருத்தப்படும்போது அது எப்படியாவது நிரூபிக்கணும்னு அவர் சில தப்பு இல்லை. இவர் தான் இயேசு, இவர் தான் கிறிஸ்து. இவர் நம்ம பார்க்குமா? இதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். இவரை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்படி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அதே யோவானில் வாசித்தோம்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் சொல்லுங்க, ஒருவன் ஊழியம் யாருக்கு? அவருக்கு தான். நாங்கள் புது உடன்படிக்கை உங்களுக்கு எங்களுக்கு இல்லை, யாருக்கு? அவருக்கு தான். அப்போ என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். அப்படின்னா இந்த பூமியில் ஏசு எங்கே இருந்தாரு? புறக்கணிக்கப்பட்டவரா, தள்ளப்பட்டவரா, பாடுபட்டவரா, அவமானப்படுத்தப்பட்டவரா, இப்படி யாருமே மதிக்காதவரா, அந்த இடத்துல ஊழியக்காரனும் இருப்பான். கண்டிப்பாக அதை விரும்புவான். அடுத்து, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் அப்போ கனம் யார் தான் பண்ணுவா? பிதா தான் கனம். அப்போ கனம் யார் பண்ணணும்? பிதா மட்டும்தாங்க. ஆனால் மனுஷனுடைய மைண்ட் செட்டு அவர் கனத்தை விட நம்ம மதிக்கலையா அப்படின்னு யார்கிட்ட தான் எதிர்பார்க்காங்க. ஒருத்தர் சொன்னார், நேற்று ஒரு ஊழியக்காரர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், இல்லையா இப்படி சொல்லியே பைபிள் எப்படி இருக்கு. ஆனால் நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனேன், அவங்க சொன்னாங்க சாப்பிட்ற இடத்துல எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம மற்றவங்களுக்கும் சாப்பாடு, உங்களுக்கு ஊழியக்காரன் கூட மதிக்க தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி என்ற ஒருத்தர் சொல்லி ஊழியக்காரர் சொல்லியிருந்தார். அப்போ பாருங்க, இது அவங்களுடைய அறியாமையை காட்டுகிறத தவிர நான் குற்றம் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் குற்றம் சொல்லணும்னு சொன்னால் நான் எனக்கு தெரியாமல் இருந்தால் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ அது அவங்களுடைய அறியாமை. எனவே இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது தான் ஒரு நாள் தெரியும் யார் கணம். பிதா கனம் பண்ணுவார். ம் 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 ஆ ஆ ம் ம் பாருங்க. அப்போ மகிமைப்படுத்துவேங்கிற சத்தம் எங்க தான் வந்துச்சு? எங்க தான் வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறதுலாம் எங்க எதிர்பார்க்கோம்? மனுஷன் எதிர்பார்க்கும். அதான் சொன்ன, என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னார். இந்த வழியை கண்டுபிடிச்சோம்னா நம்ம இளைப்பாறுதலாக இருக்கலாம், எப்போதும் நன்றி செலுத்தலாம், எப்போதும் துதிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள்னா எப்போதும் கர்த்தரை துதிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்போதாவது இல்லை, எப்போதும். எனவே பிரியமானவர்களே, இந்த பாதையை இதுதான் இயேசு சென்ற பாதை. எப்படி எருசலேமிலிருந்து அவர் புறப்பட்டு போனார் பார்த்தீங்களா? ஜனங்கள்லாம் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. ஆனால் அவர் குறியா இருந்தார். பிதாவுடைய சித்தம், பிதாவுக்கும் எனக்கும், நான் அந்த பூமிக்கு உரியவன் அல்ல,
நான் நித்தியத்துக்குரியவன், நீங்களும் நித்தியத்துக்குரியவர். இதே மனதில் வாழ்ந்தோம்னா, இந்த புரிதலில் வாழ்ந்தோம்னா, ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அவர் கையாளுவார். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் நினைச்சுவார். எல்லாரும் புதைச்சாங்க, கொன்று புதைச்சாங்க. பிதா நெஞ்சாரு 3ஆம் நாளில் யாருடைய உதவியும் தேவையில்லை. லாசனுடைய கல்லறையை கூட கல்லை என்ன செய்யுங்க, புரட்டுங்கள் அப்படின்னாரு. இவங்க ஸ்திரீகள்லாம் போய் எப்படி இந்த யார் நமக்காக அந்த கல்லை புரட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே கல் என்ன செய்யப்பட்டுச்சு, புரட்டப்பட்டு விட்டது. அவர் அங்கே இல்லை. இயேசுவை தேடினீங்கன்னா அப்படி தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு மகிமையாய் வெளிப்படுவார். எனவே மகிமை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம். எங்கேருந்து வந்துச்சு? வானத்து. யோவான் 2ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. இப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும்? வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசிக்கணும். நல்லா கவனிங்க. நமக்கு அழைப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்துட்டே அழைப்படாது. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அப்போ எது? வேத வாக்கியத்தையும் இயேசு வசனத்தை நீங்கள் மாறி மாறி படிக்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆவிக்குரிய, பூமிக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கும். அங்கே ஒன்று கூட நீங்கள் கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல இல்லை. எல்லாம் உங்களுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும்னா ரெடியா இருக்கு, ரெடியாக போறது இல்லை, ரெடியா தான் இருக்கு. நீ தேட வேண்டியதை தேடினா அவர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. நீங்க தேட வேண்டிய தேடாம வேற ஏதாவது தேடிக்கணும்னா நம்ம சுற்றி அலையணும். நம்ம சுற்றி அலைய வேண்டிய இடத்துல இல்லை. இயேசுவே ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஏற்கனவே கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு போனார் தவிர இவங்களை கூட்டு போயிட்டு தேசத்தை ஆயத்தம் பண்ணல. அதே மாதிரி ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போது ஏற்கனவே என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு? ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி சீக்கிறதுக்கு ஒரு மரம், கொம்பு எல்லாமே ஆயத்தமாக இருந்துச்சு. புதுசாலாம் ஒன்றும் இல்லை. எனவே நமக்கு நிறைய தெரியாமல் இருக்கு. எல்லாமே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அவரையே நாம் செவிப்போம். அவர் விரும்புகிறபடி நம்முடைய இருதயத்தை திருப்போம். இருதயத்தை அப்படி ஆத்மாவை திருப்பும்போது யோவான் 4:41 படிங்க. யோவான் 5:40. என்ன மனதில்லை? ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்போ அவருக்கு மகிமை எங்க இருந்துச்சு? அப்போ அங்கிருந்து மகிமையை அவர் எதிர்பார்த்ததை தவிர இங்க மனுஷரால் மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்போ தேவ அன்பு இருந்தா அப்போ மகிமை எங்கிருந்து எதிர்பார்ப்பான்? மனுஷத்தை மகிமையை எதிர்பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இளைப்பாறுதலான வாழ்க்கை. அடுத்து இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஜனங்கள். யாரு? பூமிக்குரிய ஜனங்கள். அடுத்து பாருங்க, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் எப்படி? நம்முடைய விசுவாசத்துக்கு தடை என்ன? நம்முடைய மனுஷத்தை மகிமையை எதிர்பார்க்கணும். அவங்க நம்ம போகலானோ, நம்ம எப்படியாவது நல்லவங்கன்னு சொல்லிடணும், இல்லை அவங்க வந்து ஆவிக்குரியவங்களையாவது நம்ம சொல்லிடணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். இப்படி நினைக்கிற நீங்கள் எப்படி என்னை? இயேசுதான் சொன்னார், நான் மனுஷரால் மகிமையே. அவருடைய மகிமை எங்கேருந்து பண்ண வந்துச்சு? அங்கேருந்து வந்துச்சு. இதை கேட்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். இதுதான் அவரை பின்பற்றுவோம். இயேசு அப்படித்தான். இவங்கெல்லாம் புகழ்ந்தாங்க. இவங்க புகழ்ந்தாலும் அதை அவர் கணக்கில் வைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓசன்னா 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 அப்படின்னு கொஞ்ச நேரம் புகழ்ந்தவங்க
வேற கடைசியில் சிலுவையில் அறையமிட்டாங்க. எங்கே போடுதாங்களோ அடுத்த நேரம் அங்கே ஆப்பு வைப்பாங்கன்னு அர்த்தம். இதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனவே நம்முடைய எய்மெல்லாம் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்வது இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் இந்த பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், ஆனால் லேசான பாதை. இந்த பாதை மிகவும், ஏன்னா ஏன் லேசான பாதையுமா, அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் மேட்ரு. யாரு? அவர் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார். மோசேட்ட நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது எங்கே இல்லை, யாரோடு இருக்காரு? அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவர் நம்மோடு இருக்கிறவரினால் அவர் நடந்து சென்ற இந்த பாதையில் நாம் பயணிப்போமானால் நாம் நிலைப்பாறுதலாக இருப்போம். நாம் அவரை கொண்டாடுவோம், அவர் நம்மை கொண்டாடுவார். தெரியுமா உங்களுக்கு? நாம் அவரை கொண்டாடுவோம், அவர் நம்மை என்ன செய்வார்? கொண்டாடுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ, மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் பிதாவினால் வருகிற மகிமையை தேடி அவர் வாழ்ந்ததினால் சார்ந்த குணத்தை உடையவராய் தாழ்மையுடையவராய் இருந்தது போல அந்த மகிமையின் ராஜா எப்படிப்பட்டவரோ அப்படியே நாங்கள் அந்த பூமியில் வாழ்ந்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.